கர்டலாம் என்பது 144 மீட்டர் நீளமுள்ள குகை. முதல் 50 மீட்டர் மட்டுமே பார்வையாளர்களால் அணுக முடியும். மால்டாவின் மிக முக்கியமான தேசிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இந்த குகை பிர்செபுகாவுக்கு வடக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இரண்டாம் உலகப் போரில் இந்த குகை எரிபொருள் கிடங்காகவும் விமான தாக்குதலுக்கான தங்குமிடமாகவும் பயன்படுத்தப்பட்டது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன முந்தைய பனியுக விலங்குகளான நீர் யானைகளின் எச்சங்களும், சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கோலித்திக் காலத்தில் அழிந்து போன மான் இனங்களின் எச்சங்களும், வெவ்வேறு வயதுடைய இவற்றின் எலும்பு படிவங்களும் இங்கு காணப்படுகின்றன. அவை தோண்டப்பட்டு அருகிலுள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மால்டா தீவுகளின் ஆரம்பகால மனித ஆக்கிரமிப்புக்கான சான்றுகளும் உள்ளன. இது சுமார் 7,400 ஆண்டுகளுக்கு முந்தையது. மால்டாவில் சுமார் கிமு 5,900 முதல் மக்கள் வசிக்கின்றனர். மத்திய தரைக்கடலின் மையத்தில் அதன் இருப்பிடம் ஒரு கடற்படை தளமாக பெரும் முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. பினீஷியன் வணிகர்கள் 1000 BC-க்கு பிறகு தீவுகளை காலனித்துவப்படுத்தினர். பினீஷியர்கள் இப்போது மிடீனா என்று அழைக்கப்படும் பகுதியிலும் அதை சுற்றியுள்ள ரபாட் நகரத்திலும் வசித்து வந்தனர். அதை அவர்கள் மாலேத் என்று அழைத்தனர். கிமு 332 பெனிஷியாவின் வீழ்ச்சிக்கு பிறகு அப்பகுதி கார்த்தேஜின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இந்த நேரத்தில் மால்டாவில் உள்ள மக்கள் முக்கியமாக ஆலிவ் மற்றும் கரோ பயிரிட்டு ஜவுளி உற்பத்தி செய்தனர். முதல் பியூனிக் போரின் போது மார்க்கஸ் அட்டிலியஸ் ரெகுலஸ் என்பவரால் கடுமையான சண்டைக்கு பிறகு தீவு கைப்பற்றப்பட்டது. பிறகு தீவு மீண்டும் கார்த்தேஜின் கைகளில் விழுந்தது. (1091) சிசிலியை கைப்பற்றியதன் ஒரு பகுதியாக மால்டாவை தாக்கினர். நார்மன் தலைவரான சிசிலியின் முதலாம் ரோஜர் கிறிஸ்துவர்களால் வரவேற்கப்பட்டார். ஆரம்ப காலத்திலிருந்தே கிறிஸ்துவம் இருந்து வந்தாலும் இடைக்காலத்தில் அரபு ஆட்சியின் கீழ் மால்டா ஒரு முஸ்லிம் நாடாக இருந்தது. 1091 நார்மன் படையெடுப்புடன் முஸ்லிம் ஆட்சி முடிவுக்கு வந்தது. மால்டா புதிதாக உருவாக்கப்பட்ட சிசிலி ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக மாறியது. 1194 ஆண்டு முதல் 1266 ஆண்டு வரை ஓஹன்ஸ்டாஃபன் வம்சத்திடம் ராஜ்யம் சென்றது. பேரரசர் 2ஆம் ஃபிரெட்ரிக் தனது சிசிலிய ராஜ்யத்தை மறுசீரமைக்க தொடங்கியவுடன் மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் மதம் தங்கள் செல்வாக்கை இன்னும் தீவிரமாக செலுத்தத் தொடங்கின. 1798 பிரெஞ்சு புரட்சி போர்களின் போது நெப்போலியன் எகிப்துக்கு செல்லும் வழியில் மால்டாவை கைப்பற்றிய போது மாவீரர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. மால்டா 1813 பிரிட்டிஷ் காலனியாக மாறியது. 1814 பாரிஸ் உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக மால்டா அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் பேரரசின் ஒரு பகுதியாக மாறியது. பிரிட்டிஷ் மத்திய தரை கடற்படையின் தலைமையகமாக இருந்தது. 1869 சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட பிறகு ஜிப்ரால்டர் ஜலசந்தி மற்றும் எகிப்து இடையே மால்டாவின் நிலை நிரூபிக்கப்பட்டது. மேலும் இது பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு செல்லும் வழியில் ஒரு முக்கிய நிறுத்தமாக கருதப்பட்டது. இது 2ஆம் உலகப் போரின் போது அச்சு சக்திகளால் முற்றுகையிடப்பட்டது. வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடலின் நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கியமான நேச நாட்டு தளமாக இருந்தது. பிரிட்டிஷ் பாராளுமன்றம் 1964 மால்டா சுதந்திர சட்டத்தை நிறைவேற்றியது. மால்டாவிற்கு சுதந்திரம் அளித்தது. 1964 அரசியலமைப்பின் கீழ் மால்டா ஆரம்பத்தில் ராணி 2ஆம் எலிசபெத்தை
மால்டாவின் ராணியாக தக்க வைத்துக் கொண்டது. இதனால் அவர் சார்பாக ஒரு கவர்னர் ஜெனரல் நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தினார். 1971ஆம் ஆண்டில் டோம் மின்டாஃப் தலைமையிலான மால்டா தொழிலாளர் கட்சி பொது தேர்தல்களில் வெற்றி பெற்றது. இதன் விளைவாக 13 டிசம்பர் 1974 அன்று காமன்வெல்த்தில் மால்டா தன்னை ஒரு குடியரசாக அறிவித்தது.